நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்தியன் 2 திரைப்படத்துல இருந்து வந்த பாரா அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். இந்த ஒரு சாங்குடைய பிரேக் டவுன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எப்பவுமே நம்ம அனிருத் அவர்கள் அந்த பெரிய ஆக்டருக்கெல்லாம் மியூசிக் போடுவார் இல்லையா, இந்த அஜித், விஜய், கமல், ரஜினின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மியூசிக் போடும்போது அந்த பாடலுடைய லிரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த ஆக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் போடுவார். உதாரணத்துக்கு இந்த விக்ரம் திரைப்படத்தில் வந்து நாயகன் மீண்டும் வரார் அப்படிங்கிற சாங், அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படிங்கிற ஆக்டருக்கு தான் போட்டிருப்பாரே தவிர விக்ரம் அப்படிங்கிற கேரக்டருக்கு போட்டிருக்க மாட்டார். அதே மாதிரி தான் ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து ஹுக்கும் பாடலுமே சொல்லலாம். அதில் வந்து டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டருக்காக அந்த பாட்டு போட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஆக்டருக்காக தான் அந்த பாட்டுமே போட்டிருப்பாரு. லிரிக்ஸுமே அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு பீஸ்ட் மோடு சொல்லலாம், பேடாஸ், இதெல்லாமே அந்த லியோ அல்லது வீரராகவன் அப்படிங்கிற கேரக்டருக்கு லைட்டாக மேட்ச் ஆனாலுமே அந்த லிரிக்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் யாருக்கு செட் ஆகும்னா விஜய் அப்படிங்கிற நடிகருக்கு தான் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடிகருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களை படத்தில் போட்டுட்டு இருந்தாரு நம்ம அனிருத் அவர்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு இந்த பாரா அப்படிங்கிற சாங்கு அந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அந்த பாடல் வரிகள் எல்லாம் இருக்கு. ஸோ என்னதான் கமல் மாதிரி ஒரு பெரிய நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலுமே அவருக்கு அந்த பாடலை போடாம அந்த கதாபாத்திரத்துக்கு சேனாதிபதி அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த இளம் வயசுல வெள்ளையர்களை எதிர்த்து போர் செஞ்சிருப்பார் இல்லையா, அந்த ஒரு ஆவேசமான அந்த இளைஞனுக்கு போடப்பட்ட ஒரு பிஜிஎம் அண்ட் லிரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லிரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு ஏதோ பில்டப் ஏற்றுற மாதிரிலாம் கிடையாது, அந்த கேரக்டருக்கு பில்டப் ஏற்றுற மாதிரி தான் அந்த லிரிக்ஸுமே அமைஞ்சிருக்கு. லிரிக்ஸ் வந்து பா விஜய் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்குமே அனிருத் அவர்கள் தரமாகவே போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேரக்டரை எலவேட் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான சாங்காக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பாரா அப்படிங்கிற சாங்கை தான் இன்னைக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம் நண்பர்களே. நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த பாரா அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயர்ந்தவன் அல்லது முழுமை பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாமா. ஸோ அப்படி பார்க்கும்போது சேனாதிபதி அப்படிங்கிற கதாபாத்திரம் கம்ப்ளீட்டாக ஒரு முழுமை பெற்றவனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்துடைய பாஸ்ட் போர்ஷனில் வரக்கூடிய சாங் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த பாரா அப்படிங்கிற சாங் பயங்கரமாக மேட்ச் ஆகுங்க. வருவது ஓராட்படையா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ். அதாவது அந்த ஒரே ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய படம் மாதிரி காட்சியளிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரா நம்ம சேனாதிபதி தாத்தாவை தான். ஸோ அதே மாதிரி வீரா, விழுப்புண், அலங்காரா அப்படின்னுமே சொல்றாங்க. விழுப்புண் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த போருக்கெல்லாம் போகும்போது முகத்தில் மார்பிளெல்லாம் வெட்டு வாங்குவாங்கல்ல. ஸோ அதெல்லாத்தையுமே தான் விழுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. போரில் போய் ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அது விழுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விழுப்புண் அலங்காரா அப்படின்னு சொல்லும்போது அந்த விழுப்புண்களாலே அவனுடைய உடல் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போரில் அவ்வளோ அடி வாங்கியிருக்காரு நம்ம சேனாதிபதிங்கிறது தான் சொல்ல வராங்க. இதெல்லாம் படத்தில் உண்மையாகவே விஷுவலாக காட்டுவாங்களான்னு சொல்லிட்டுலாம் கேட்கக்கூடாது. ஆனால் லிரிக்கெல்லாம் கேட்கும்போது ரொம்பவுமே கூஸ் பம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. மாறா ஆயிரம் உடைவாள் ஒருவன் பேரா வரிப்புலி வரலாறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான லிரிக்ஸு. ஸோ ஆக்சுவலாக இந்த லிரிக்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதாவது 1000 உடைவாளுக்கு சமமான ஒருத்தன், வரிப்புலி மாதிரியான வரலாறு கொண்ட ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு பில்டப் ஏற்றுற மாதிரி நிஜமாலுமே சேனாதிபதி கதாபாத்திரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு பிரிட்டிஷ்களை எதிர்த்து சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு கொண்ட பாடலாக தான் இது வருது. கண்டிப்பாக இந்தியன் 2ல் நம்ம இந்தியன் தாத்தாக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டும் போது தான் இந்த ஒரு சாங் வந்துட்டு வரப்போகுதுன்னு தெரியுது. பட் அந்த ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு அழுத்தமாக டிசைன் பண்ண போகிறாரு, வெள்ளையர்களுக்கு எதிராக இருக்கிறவருன்னு மேலோட்டமாக காட்டிடக்கூடாது, அது பத்தவே பத்தாது. எந்த அளவுக்கு ஆழமாக காட்ட போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டே இருக்குது. இந்த பாட்டு இந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டே சொல்லிடுதுங்க. இந்த ஒரு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்காரங்களுக்காக எழுதியிருக்காரு நம்ம பா விஜய் அவர்கள். என்ன அப்படின்னா, தினவுள்ள தோள்கள் உண்டு அப்படின்னா அந்த துப்பாக்கிகளை சுமந்துக்கிட்டு நிற்கக்கூடிய தோள்கள் இருக்கு இல்லையா, அது அந்த வெள்ளையர்களுக்காக அந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பீரங்கியை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கக்கும் வால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக புதுசாக நிறையா வேர்ட்ஸை யோசித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பீரங்கியை வந்துட்டு நெருப்பை கக்கக்கூடிய ஒரு வால் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணதெல்லாம் வெறித்தனமான ஒரு லிரிக்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த 2 லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது. அடுத்த வர லிரிக்ஸு அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக நம்மால் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு காட்டுற மாதிரி ரொம்ப சூப்பராகவே அந்த லிரிக்ஸை வந்து கொண்டு போயிருக்காங்க. புறவிக்கு
புறவிக்கு ரெக்கை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். புறவினா அது குதிரை தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம சேனாதிபதி அவர்கள் இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒரு குதிரை மேலே வர்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த போர்க்களத்தில் ஒரு குதிரையில் வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. புறவிக்கு ரெக்கை உண்டு அப்படின்னு சொல்லும்போது சேனாதிபதி மட்டும் வேகமானவன் கிடையாது, அவன் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குதிரை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு வேகத்தோட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த லிரிக்ஸு புயலுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உருவம் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள், அதாவது அந்த சேனாதிபதி கதாபாத்திரம். ஸோ அவர் ஒரு புயல் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இவனை தொடணும்னு நினச்சாங்கன்னா அந்த வெள்ளையர்களுக்கே கைகள் நடுங்கும், கொஞ்ச நேரத்தில் மூச்சுமே அடங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸு. அதே மாதிரி வெறித்தனமான ஒரு வேகத்தோட அந்த வேங்க வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு லிரிக்ஸையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் தான் இருக்கிறத கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய லிரிக்ஸே வரும், கேளுங்க. என்னுடைய தாய்மண் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இது தமிழுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனை, அதற்காக திரட்டப்பட்ட ஒரு படை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம சேனாதிபதி. வெள்ளை ரத்தம் தொட்டு வாளில் ஏற்று சாணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கத்தி அருவாலாம் கூர்மையாகிறதுக்காக சாணம் பிடிப்பாங்கல்ல, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வாளில் அந்த வெள்ளை ரத்தத்தில், அந்த வெள்ளையர்களுடைய ரத்தம், அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க ரத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாணம் பிடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ்லாம் இடம்பெற்று இருக்கு. ஸோ கேட்கும் போதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டு தான் சேனாதிபதிங்கிற கேரக்டருக்கு எலவேட் பண்ணுற மாதிரியான சாங்காக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வேற ஏதாவது அனிருத் இசையில வந்த பாடல் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லேடிஸ் வாய்ஸ் இங்க தான் எனக்கு லைட்டா கொஞ்சம் இடிக்குது. ஆக்சுவலா நம்ம அனிருத் அவர்கள் இந்த மாதிரி பயங்கர ஃபோர்ஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டுல லேடிஸ் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. இது யாருடைய டெக்னிக் அப்படின்னா நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆலப்போரான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு இல்லையா மெர்சல் திரைப்படத்தில், அந்த பாட்டில் ஒரு பயங்கர ஃபோர்ஸாக தான் அந்த பாட்டு போயிட்டு இருக்கும். நடுவில் திடீர்னு ஒரு லேடிஸ் வாய்ஸ் வரும். அதே மாதிரி தான் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற பாட்டுலையுமே ஒரு ஆண் வந்து பெண் இனத்தை வந்து போற்றி பாடுற மாதிரி போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு லேடிஸ் வாய்ஸை போடுவார் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள். இதே மாதிரி ரவி பார்சூருமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் திரைப்படத்தில் அந்த தீரா தீரா அப்படிங்கிற சாங்ல நடுவில் ஒரு லேடிஸ் வாய்ஸை போட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் டூஃபான் அப்படிங்கிற சாங்லயுமே கூட ஒரு பயங்கர ஃபோர்ஸா போயிட்டு இருக்கிற பாட்டு திடீர்னு ஒரு லேடிஸ் வாய்ஸ் போட்டு ஸ்லோ ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருவேளை நம்ம அனிருத் அவர்களுமே இந்த பாட்டில் சரி சும்மா ட்ரை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாரோ. ஸோ இந்த ஒரு லிரிக்ஸில் எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா கண்ணங்காரு இருட்டு போது நமக்கு, அந்த வெள்ளைக்காரன் நிலா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெள்ளையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசமானவங்க, அதை நீங்கள் சாங்கில் சொல்லுங்கள் ஓகே. நிலா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள், அந்த நிலா நமக்கு எதுக்கு, இரவு மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு லிரிக்ஸு. இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏதோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, வெள்ளை கருப்பு தமிழர்கள் வெள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினையை கொண்டு வர பார்த்துருக்காங்க. பட் இந்த லிரிக்ஸில் எனக்கு சுத்தமாக அபிப்பிராயமே இல்லை. நிலா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லும் போது கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இந்தியன் தாத்தாவுடைய ஒய்ஃப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனாதிபதியை பார்த்து பாடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கு. அதாவது வந்துட்டு நீ பயங்கரமாக போர் செஞ்சு ஓஞ்சிருக்க, உனக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவை, அதை நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாகவே வரும். உன்னுடைய காலடி குழம்பாகணும், அப்படி இல்லைன்னா உன்னுடைய விழுப்புண் தழும்பா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஹீரோயின். அதாவது எப்பவுமே பிரியாம நம்ம சேனாதிபதி கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் தான் அது. ஒன்று உன் கூட சேர்ந்து வாழ்கிற அந்த ஒரு வரம் எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா இந்த தாய் மண்ணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய உயிரை உரமாக கொடுத்துட்றேன், இந்த தாய் மண்ணுக்கே என்னுடைய உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹீரோயின். அதுக்கு பதிலாக நம்ம சேனாதிபதி சொல்லக்கூடிய லைன்ஸ் தான் ரொம்பவுமே இன்ஸ்பைரிங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரணகளத்திலேயே ஒரு குதூகலம்
அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த டைலாக் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற இடம்னா அது இதுதான். அதாவது அந்த வார் ஃபீல்டில் அந்த போர்க்களத்துலையுமே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலை பரிமாறிக்கிற மாதிரியான லிரிக்ஸ் தான் இது. ஸோ அவங்க வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்கிற வர வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அதுக்கு நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா அடியே கொடியே உன்னை வாசம் பார்க்க நான் வரட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ரணகாலத்திலே குதூகலம் பண்ணுற மாதிரி தான் அந்த லிரிக்ஸுங்கிறத அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனாதிபதிக்கு எந்த அளவுக்கு வெள்ளையர்கள் மேலே அந்த காண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அதே நேரம் ஹீரோயின்மே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களை எதிர்த்து தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போராட்டத்துக்கு நடுவில் காதல் மலர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை குறிப்பிட்ட விதத்தில் தான் இந்த ஒரு லிரிக்ஸ் அமைஞ்சிருக்குங்க. துப்பாக்கி தப்பாய் கொண்ட சிப்பாய்கள் அப்படின்னா யாருன்னா இந்த வெள்ளையர்கள் தான். அவங்க தான் அந்த துப்பாக்கியை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திடுறாங்க. அதாவது இந்தியர்களை அடிமையாக்கணுங்கிற விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சிம்மம் நீ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து அவங்கள அழிக்கக்கூடிய ஒரு சிங்கமாக தான் இருக்க போறேன்னு சொல்றாருங்க. அடிமைகள் ரத்தத்துக்கு வெப்பம் தந்த வீரத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது நம்மளால முடியாது, இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடிமைகளாகவே நம்ம தமிழர்களும் இந்தியர்களும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இல்லை இவங்களை எதிர்த்து நம்ம போராடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரத்தத்தில் ஒரு வெப்பத்தை வச்ச ஒரு வீரத்தீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை காட்டக்கூடிய அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு குரல் தான் நீ, அந்த சத்தம் தான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அரைக்கூவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் இசையிலேயே வந்த ஒரு கேரக்டர் எலவேஷன் சாங், ஒரு ப்ராப்பரான கேரக்டர் எலவேஷன் சாங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அந்த ஆக்டருக்காக போட்டிருப்பாரே தவிர அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார் அவ்வளோவா. ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் பாட்டை எழுதியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியன் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் தரமாக தான் இருக்கும். ஸோ இந்தியன் டூவில் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் எதிர்பார்க்குறோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சாங் விட்டக்கப்புறம் ஒரு புரட்சிகரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த பாரா சாங்கை கேட்டுட்டீங்க, யாரெல்லாம் இந்த இந்தியன் 2 திரைப்படத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 7வது மாதம் ஜூலை மாதம் ரிலீஸ் படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியன் 2 முடிச்சுட்டு அடுத்தது இந்தியன் 3 வேறு இருக்காமா. ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.